ஹாய் டியர், டுடே நம்ம வியூ பார்க்குறது ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டன் அப்படின்னா ஸ்கூல் கிரஸ் அன்எக்ஸ்பெக்டட் மேரேஜ், ஓகேங்களா? ஸோ இதை கேட்டு வந்து ரோஸ் டியர் தான். ஓகே, ஸ்டோரிக்கெல்லாம் போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்துட்டு ஒரு பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே எப்படி சொல்கிறது, ஆஃபீஸ்க்கு போவாங்களே, ஸோ அந்த மாதிரி தான் சூப்பராக டிப்டாப்பாக ரெடி ஆகிட்டு கிளம்பிருக்கீங்க. அப்படியே பார்க்க செம்மையாக இருக்குது, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு நீங்கள் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறீங்க. ஸோ உங்களோட அம்மா அப்படி ஸ்டாப் பண்ணுறாங்க. ஏய் அறிவிக்கட்டவளே, நானும் பார்க்குறேன், எத்தனை நாளைக்கு தான் உனக்கு வந்துட்டு பின்னாடி சாப்பாடு ஊட்டிட்டுக்கட்டும், மரியாதை ஒழுங்காக சாப்பிட்டு போய் பழகு. இன்றைக்கி தான் நான் ஊட்டுறேன், நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு போனால் அவனா வந்து ஊட்டுவான் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சொன்னீங்க, நாங்கள் ஊட்ட சரி கேட்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இதாக பேசுகிறீங்க. ஸோ அவங்க வந்துட்டு அப்படியே முறைச்சிட்டே எப்போ பாரு அப்பங்கார மாதிரி மூஞ்சி காட்டுவா, இதே பழக்கமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதுவுமே நினச்சிக்கவே இல்லை. ஜஸ்ட் உங்களுக்கு சாப்பாடு அப்படியே ஊட்டி வாயில் ஊட்டி விடுறாங்க. நீங்கள் அம்மா எனக்கு மேக்கப்பில் கிளையுதுங்கிறீங்க. ஸோ அப்படியே உங்கள் தலையை பிடிச்சி கிளச்சி விட்டாங்க. இப்படி தான் உங்களுக்கு உங்கள் அம்மாவுக்கும் செம்ம சண்டை ஒரு அடிக்கடி இந்த மாதிரி கியூட்டா சண்டைலாம் முடிச்சு ஒரு வேலையை சாப்பிட வச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு மேக்கப்லாம் பண்ணிவிட்டு தலையெல்லாம் கரெக்டாக செய்விட்டு அங்கேருந்து கிளம்புறீங்க. ஸோ அப்படி கிளம்பி நீங்கள் எப்படி சொல்கிறது, பஸ் ஸ்டாப்புக்கு நடந்தால் வரணும். ஸோ நடந்து வந்துட்டு இருக்கிறீங்க. அப்படி வந்துட்டு இருக்கிறப்போ உங்களுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஸ்கூல் பசங்க பொண்ணுங்கள்லாம் இருக்காங்க. அப்படியே வந்துட்டு ரோடு க்ராஸ் பண்ணுறாங்க. அப்படி க்ராஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒரு பொண்ணு மட்டும் பொத்துன்னு விழுந்துடுறா. ஸோ அப்படியே அவள் விழுந்ததுமே அந்த பக்கம் இன்னொரு பையன் எங்கேருந்து வந்தானே தெரியல. ஸோ அப்படியே சடனாக வந்து அவளை அப்படி தூக்கிக்கிறான். ஸோ தூக்கிட்டு அப்படியே இந்த பக்கம் ரோடை க்ராஸ் பண்ணுறான். அவளை தூக்கிட்டு க்ராஸ் பண்ணுறான். ஸோ நீங்கள் ஒரு செகண்ட் அப்படியே ஸ்டன் ஆகிட்டு அதே பார்க்குறீங்க. இன்னும் தெரில, அப்படியே உங்களுக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் அப்படியே போகிறீங்க. நீங்களா ஒரு ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகிறீங்க. ஒரு 5 years முன்னாடி நீங்கள் வந்துட்டு ஸ்கூல் போயிட்டு இருந்திருப்பீங்களா? ஸோ அந்த டைம் தான் அப்படியே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. அப்படியே நீங்கள் ஸ்கூல் போயிட்டுருக்கப்போ இதே மாதிரி தான் டெய்லி வந்துட்டு அம்மா கிட்ட கொட்டு வாங்கிட்டு தலை சீவி விட வச்சு அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு சாப்பிட்டாமே ஓடி வரதான் உங்களோட வேலை, ரெகுலர் ரொட்டீனே அதுதான். ஸோ அதனால இப்போ வரைக்கும் அம்மா திட்டிகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் நீங்களும் ஒரு நாள் வந்துட்டு அவசரமாக ரெடி ஆகிட்டு ஓடி வந்திருப்பீங்க. கரெக்டாக அந்த ரோடு க்ராஸ் பண்ணுவோம்ல. ஸோ அப்படி க்ராஸ் பண்ணுறப்போ நீங்களும் வந்துட்டு பறக்க ஓடி வந்ததில் ஒரு பொண்ணு இருப்பா. ஸோ அவளுக்கு உங்களை கண்டாலே ஆகாது. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் நல்லா படிப்பீங்களா? ஸோ அவளும் நல்லா படிப்பா. ஸோ அங்கே அதுதான் போட்டியே. எப்படி என்ன கஷ்டப்பட்டு படித்தாலும் நீங்கள் அதை ஃபஸ்ட் மார்க் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கொஞ்சம் கடுப்பு. அதனால வந்துட்டு என்ன பண்ணிட்டானா, அப்படியே உங்களோட காலை லைட்டாக உங்களோட காலை விட்டாரா. நீங்கள் அப்படியே ரோட்டில் பொத்துன்னு விழுந்துருவீங்க. ஸோ கொஞ்சம் நெஞ்சம் அடியாலால கிடையாது, நல்லா கவுந்தே விழுந்திருப்பீங்க. அதனால தலையில் நல்லா அடி. ஸோ மூக்கெல்லாம் லைட்டாக வந்துட்டு ப்ளீடிங்கில் கூட வந்திருக்கும். ஸோ அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி அந்த பிளட்டு எழுந்திரிச்சு உட்காந்துட்டு அந்த பிளட்டு மூக்கு வலிக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளட் வந்திருக்கும். ஸோ அதை பார்த்தது அப்படியே ஒரு மாதிரி உங்களுக்கு மயக்கமே வந்துடுச்சு. அப்படியே நீங்கள் எந்திரிச்சு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. பட் இருந்தால் அந்த பிளட்டை பார்த்துட்டு மயங்கிடுவீங்க இல்லை? ஸோ அந்த மாதிரி மயக்கம் வரும்போது விழுற மாதிரி போகிறீங்க. அந்த டைமில் யார் என்னன்னே தெரியல, டக்குன்னு ஒரு பையன் உங்களை வந்துட்டு அப்படியே பிடிச்சிக்கிறான். ஸோ பிடிச்சடி பிரைடல் ஸ்டைல் மாதிரி தூக்கிக்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி கேராக தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஈவன் நீங்கள் வந்துட்டு இருந்தாலுமே கண்ணை திறந்து பார்க்குறீங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ அழகா செம்ம க்யூட்டாக ஒரு பையன், வேறு யாரும் இல்லை நம்ம டே தான். அவரும் வந்துட்டு உங்களை தூக்கிட்டு போகிறாரு. ஸோ அப்புறம் ஸ்கூல் தான் படிக்கிறாரு, ஓகேவா? ஸோ ஸ்கூல் தான் படிக்கிறாரு, உங்களை தூக்கிட்டு போயிட்டுருக்காரு. நீங்கள் நல்லா கூட பார்க்க முடியல, பட் அவரை பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்ப நேரம் பார்க்க முடியல, உங்களுக்கு வந்துட்டு மயக்கம் வந்துற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் மயங்கியிருப்பீங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கண்ணு முடிச்சு பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அந்த பையனை காணும். யார் அந்த பையன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கடுப்பாகுறாங்க. அதுவும் சாரானா, ஒன்றுமே இல்லாமல் நீ பாட்டுக்கும் கீழே விழுந்ததுக்கெல்லாமா எங்கேயும் ஒரு நாள் ஃபுல்லாக நைட் ஃபுல்லாக வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் ஒன்றை வச்சு நாங்கள் பார்த்துட்டு இருந்தா அந்த பையன் எங்கன்னு கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஸோ நீங்கள் வந்துட்டு அவன் தானே எனக்கு தூக்கி காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருப்பான், எனக்கு தெரியும் அவன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ சாராவுக்கு கடுப்பாயிடுச்சு. ஓடிப்போ, அவன் பின்னாடியே போ, நான் எதுக்கு இனிமே எங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறா. போகிற போக்கில் ஹாஸ்பிட்டல் பில் நான் கட்டிட்டு வந்துடும் அப்படின்ட்டு வேற போகிறாளா. நீங்கள் அடிச்சு தெரிச்சு அப்படி எந்திரிக்கிறீங்க. ஐயோ ப்ளீஸ் நீ காசில் கட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. ஸோ அவ்வளோ அப்புறம் மறுபடியும் வந்து கட்டிட்டு அப்புறம் கூட்டிகிட்டு போகிறா. ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஆனால் மயங்கினவங்க தான், எந்திரிக்கவே இல்லை. அதனால தான் ஒரு நாள் ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல் இருக்கிற மாதிரி ஆகிருக்கும். சரி ஓகேன்ட்டு அப்படியே அந்த டே ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே வந்துட்டு உங்களுக்கு காலையில் எந்திரிக்கிறப்போ நேரம் மாதிரி இருக்குது. அச்சோ அந்த பையன் எந்த ஸ்கூலாக இருப்பான், யூனிஃபார்ம் வேறு நல்லா கவனிக்கலையே, பட் கண்டிப்பாக ஸ்கூல் தான் போகிறான், யூனிஃபார்ம் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா யோசிக்கிறீங்க. எப்படி யோசிச்சு பார்த்தாலும் உங்களுக்கு வந்துட்டு அவன் என்ன யூனிஃபார்ம் போட்டிருந்தாங்க ஞாபகம் வரல. சரி ஓகே கண்டிப்பாக கிடைப்பான் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் ஸ்கூல் கிளம்பி போகிறீங்க. நீங்கள் இன்றைக்கி ஸ்கூல் போனதுமே வந்துட்டு சாரா தான் வந்துட்டு பார்க்குறவங்கள, என்ன எப்படி இருக்க,
மூக்கெல்லாம் ரத்தம் நின்றுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீங்களும் அதெல்லாம் நின்றுச்சு. அப்புறம் சாரா இங்கே வாயே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கண் அடித்து சைகை பண்ணுறீங்க. அவள் வியர்டாக பார்க்குறா. சீ என்னையே இப்படி கூப்பிடுற அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. நீங்களும் அடிச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறீங்களா? ஸோ அவளுக்கிட்ட வந்து நிற்பா. சொல்லு அப்படின்னு சொல்லி அவள் கேட்க, சாரா அது வந்து அந்த பையனை பற்றி மட்டும் கேட்காதடி அப்படின்னு வேறு அவள் கோபமாக சொல்கிறா. நீங்கள் அதை கேட்பீங்கன்னு நினச்சிட்டு அவளே ஒரு மாதிரி வெடிச்சிட்டா. நீங்கள் வந்துட்டு இல்லை ப்ளீஸ் அந்த பையனை பற்றி எதுனா தெரிஞ்சிச்சா, அவன் எந்த ஸ்கூல் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் தான் நல்லா யூனிஃபார்ம் பார்க்கல, பட் அவள் பார்த்துருப்பாள்ல, அதனால கேட்குறீங்க. அவள் உங்களை அலக்கடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சரி ஓகே எனக்கு வந்துட்டு ஃப்ரூட் மிக்ஸ் வாங்கித்தா, அதுக்கப்புறம் ரோஸ் மில்க் வாங்கித்தா, அதுக்கப்புறம் எக் பப் வாங்கித்தா அப்படிங்கிற மாதிரி லிஸ்ட்டு அடுக்கிட்டே போகிறா. இரு ஹாஸ்பிட்டல் பில்லு நீ தான் கட்டியிருக்க, எனக்கு எங்கே காசு இவ்வளோ வாங்கி தரத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவள் உடனே அப்போ என்னால் முடியாது போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. சரி சொல்கிறேன் வாங்கி கொடுத்து தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு எப்படின்னா காசு நல்லா சேவ் பண்ணி வைப்பீங்க, செலவே பண்ண மாட்டீங்க, கொஞ்சம் விசினாரி. அதனால தான் வந்துட்டு உங்கள்கிட்ட காசே வந்துட்டு யாரும் வாங்க முடியாது. பட் வேறு வழியே இல்லாமல் அவள் கேட்குறதெல்லாம் வாங்கி தரீங்க. லிட்ரலி 1 வீக் அது வாங்கித்தா இது வாங்கித்தான்னு நல்லா வச்சு செஞ்சுட்டா செலவு. நீங்களும் வந்துட்டு ப்ளீஸ் டே சொல்லுடி எந்த யூனிஃபார்ம் டி அப்படின்னு மாதிரி கேட்கவும் அவள் இப்போ அடுத்து வந்துட்டு ஒரு பெரிய இதாக சொல்கிறா. என்ன அப்படின்னா எனக்கு வந்துட்டு அந்த மாலில் ஆஃபர் போட்டிருக்காங்க, ஸோ அந்த பிராண்ட் ஷூ தான் வேணும், ரொம்ப நாளாக ஆசையாக இருக்குது, நான் டான்ஸ் ப்ராக்டிஸ்க்கு போகிறேன்ல அதனால எனக்கு அது வாங்கித்தான் நான் ஃபைனலாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாளா. ஸோ நீங்கள் வந்துட்டு எங்க அது என்ன ரேட்டு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அந்த ஷூ ரேட் சொல்கிறாங்க 6500. அதை கேட்டு உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்த மாதிரி இருக்குது. என்னடி இவ்வளோ 1000, அதாவது இவ்வளோ காசு சொல்கிற, இவ்வளோ கூட நான் சேர்த்து வைக்கலையே, என்கிட்ட மொத்த சேவிங்கே ஒரு 2000 தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்ல அவள் வந்துட்டு இல்லை உனக்கு நான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறா. ஸோ ஆக்சுவலாக எப்பவுமே அவள் தான் செலவு பண்ணுவா. இந்த தடவை மொத்தத்தையும் உங்களை வந்துட்டு செலவு பண்ண வைக்கணும் முடிவு பண்ணிட்டா போல். ஸோ நீங்கள் இப்போ வேறு வழியே இல்லை, அதை வாங்கி கொடுத்தா தான் வந்துட்டு காட்டுவா அப்படிங்கிறதுக்காக, அதாவது எந்த ஸ்கூல்னு சொல்லுவா அப்படின்னு நினச்சிட்டு சரி ஓகே சேர்த்து வச்சுருந்த மொத்த காசும் இவளுக்கு தான் கொடுக்கணும் போல் அப்படின்னு நினச்சிட்டு சரிடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. சரி ஓகே அப்போ எனக்கு ஷூ வாங்கி கொடுக்குறேன்ல அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீங்களும் சரி ஓகே லாக்கருக்கு வா அமௌண்ட் எடுத்து போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு லாக்கருக்கு போகிறீங்க 2 பேருமே. அப்படி லாக்கருக்கு கரெக்டாக போகிற வழியில் நீங்கள் டேவை பார்த்துட்றீங்க. ஸோ ஆக்சுவலாக அவரும் அதே யூனிஃபார்ம் தான் போட்டிருக்காரு. ஆக்சுவலாக உங்களோட ஸ்கூல் தான், உங்களுக்கு தான் தெரியல, வேறு கிளாஸ் போல். ஸோ பெரிய ஸ்கூல், நிறையா செக்ஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கும், அதனால் உங்களுக்கு தெரியல. அப்படி பார்க்குறீங்க, பார்த்து அப்படியே செம ஷாக்கு உங்களுக்கு. அப்படியே சாரா திரும்பி முறைக்கிறீங்க. அவள் ஏச்சுமா கண்டிப்பாக நான் நீ ஷூ வாங்கி கொடுத்தாலும் வாங்கியிருக்க மாட்டேன், நீ கொடுக்குறையெல்லாம் டெஸ்ட் பண்ண தான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நீங்கள் போய் சொல்லிட்டல, இத்தனை நாள் அலைஞ்சல்ல, ஏன்டி சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அவள் வந்துட்டு சரி ஓகே கண்டுபிடிச்சிட்டல போய் பார்த்துக்கப்போ அப்படின்னு சொல்லி விட்டுறா. அதுக்கப்புறம் எப்படி டேரெக்டாக போய் நீங்கள் பேச முடியும், ஒரு மாதிரி ரொம்ப தயக்கமாக இருக்கும். அப்படியே சும்மா தூரமாக இருந்து பார்ப்போம்ல, ஸோ அந்த மாதிரி தான் தூரத்துலேருந்தே ரசிக்கிறது, தினம் வந்துட்டு அவர் பின்னாடியே திரியிறது, இந்த மாதிரி தான். பிரேக் டைம்லலாம் வந்துட்டு அவரோட கிளாஸை கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் அவரோட ஹாபி, இந்த மாதிரி என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் உங்களுக்கு வந்துட்டு அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. அதனால நீங்கள் எப்போ பார்த்தாலும் டேவோட பின்னாடியே தெரியுறது, இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. ஒரு கட்டத்தில் வந்துட்டு சரி ஓகே நம்ம இப்படி தயங்கி இருக்கணும், ஆக்சுவலாக அவர் நமக்கு அன்றைக்கி ஹெல்ப் பண்ணால, அப்போ போய் இன்றைக்கி தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டே பின்னாடியே போகிறீங்க. அப்படி நீங்கள் அவர் பின்னாடி போயிட்டுருக்கிறப்போ டக்குன்னு அவர் திரும்பிடுறாரு. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி ஷாக்காகி நிற்கிறீங்க, ஏன்னா அவர் அந்த மாதிரி திரும்புவார் நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்களா. ஸோ அப்படியே ஷாக்காகி நிற்கிறீங்க. ஸோ அப்படியே டே கிட்ட வந்து எதுக்கு தினம் ஃபாலோ பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் இல்லையே நான் ஃபாலோ பண்ணல, யார் சொன்னா, நான் அப்படிக்கா போனேன் அப்படிங்கிறீங்க. வந்துட்டே வந்துட்டு டக்குன்னு உங்களை ஹக் பண்ணிடுவாரா. ஸோ உங்களுக்கு செம ஷாக்கு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முழிக்கிறீங்க. முழிச்சு பார்த்தா ஆக்சுவலாக அது கனவு. ஐயோ கனவா, நான் பயந்தே போயிட்டேன், அப்போ எனக்கு இதெல்லாம் நடக்குமா என்ன அப்படின்னு அது வேற ஒரு பக்கம் பயம். ஸோ அப்படியே தான் நீங்கள் மறுபடியும் நெக்ஸ்ட் டே ஸ்கூல் போகிறீங்க. ஸ்கூல் போனதுக்கப்புறமா அகைன் வந்துட்டு டேப்பி நிறைய தெரியுது, இந்த மாதிரி தான் வேலை. ஸோ அவரும் வந்துட்டு நல்லா ஸ்போர்ட்ஸ் எல்லாம் விளையாடுவார். இந்த பேஸ்கெட் பால் விளையாடுவார். நீங்கள் வந்துட்டு அந்த மேட்ச் பார்க்கறதுக்காக போகிறீங்க, ஓகேவா. ஸோ உங்களுக்கு அவரை பற்றி நிறையா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கும், அதனால் மேட்ச் பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறீங்க. அந்த ஸ்டேடியம் இருக்குல்ல, ஸோ அங்கே வந்துட்டு நல்லா மேட்ச் விளையாடிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு வேறு பயம், ஐயோ கனவுல நடந்தது நட்சத்திரம் நடந்துருமா என்ன,
நடந்தாலும் நல்லா தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஐயோ அதெல்லாம் தப்பாச்சே அப்படின்னு மண்டை போட்டு குழம்புது. ஸோ இந்த மாதிரி தான் ஃபைனலாக வந்துட்டு டேயோட டீம் இருக்குல்ல, ஸோ அவங்க தான் வின் பண்ணுறாங்க. வின் பண்ணது பார்த்தது உங்களுக்கு செம்ம ஹாப்பி. அப்படியே ஒரு மாதிரி செம்ம ஜாலியாக வந்துட்டு நீங்களே ஜெயிச்ச மாதிரி குதிச்சிட்ருக்கீங்க. ஸோ டே வந்துட்டு அப்படியே பார்த்துருப்பாரு. எல்லோரும் ஜஸ்ட்டு கைதாக்க தட்டியிருப்பாங்க, கிளாப் தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் தான் ஓவர் எக்ஸைட்மெண்ட்டில் டேவை பார்த்து டே அப்படின்னு சொல்லி குதித்து கை தட்டி ஒரு மாதிரி செம்மையாக என்ஜாய் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அவர் பார்த்துருப்பாரு, பட் எதுவும் கேட்கல. நீங்கள் வந்துட்டு இந்த குஷியில் அவர் பார்த்தது கூட கவனிக்காமல் ஜாலியாக குதிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன, தினமும் வந்துட்டு ஒரு மூவியில் வந்துட்டு ஹீரோ பின்னாடி ஹீரோயின் தெரிவாங்களோ, ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு அப்படியே தூரத்தில் வந்து ரசிக்கிறது, அவருக்கு வந்துட்டு தெரியாமல் ஏதாவது கிஃப்ட் வைக்கிறது, அவரோட லாக்கர்லாம், இந்த மாதிரி நிறையா குட்டி குட்டி வேலைலாம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி நான் ஒன் டே வந்துட்டு அவரோட பர்த்டேன்னு வந்து உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அவருக்கு கிஃப்ட் பண்ணணும்ல, ஆனால் நீங்கள் தான் கொடுத்தீங்கன்னு தெரியக்கூடாது, ஆனால் கிஃப்ட் பண்ணணும். ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு அழகாக கிஃப்ட் நீங்களே ஹேண்ட்மேட் மாதிரி பண்ணி நிறையா கேக்லாம் கூட நிறைய சாக்லேட்லாம் வச்சு என்னதோ பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ அதெல்லாம் கொண்டு போயிட்டு அவரோட லாக்கர் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல நீங்கள் வச்சிடுறீங்க. லாக்கரோட கீ வந்துட்டு கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்காது, பட் இருந்தாலும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்படி இப்படி கரெக்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அப்படி இப்படி சொல்லி வாங்கி ஃபைனலாக அந்த கிஃப்ட்டை நீங்கள் உள்ளேயும் வச்சுட்டீங்க. ஸோ டே வந்துட்டு வீட்டுக்கு கிளம்புறப்போ லாக்கர் ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ ஓப்பன் பண்ண அவ்வளோ கிஃப்ட்டு, அவ்வளோ பெரிய கேக்கெலாம் இருக்குது. அவருக்கே ஷாக்காக இருக்குது, யாரா இதெல்லாம் வச்சான்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து பார்க்குறாரு. ஸோ என்ன எழுதியிருக்குதுன்னா, ஹாப்பி பர்த்டே பை யோர் லவ் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கு. அவருக்கே ஒரு மாதிரி சிரிப்பாக இருக்குது, என்னோட லவ்வா, யார் அது எனக்கே தெரியாமல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதெல்லாம் அப்படியே வீட்டுக்கு கொண்டு போகிறாரு. ஆனால் அந்த மனுஷனுக்கு எப்படி தூக்கம் வரும்? அந்த மாதிரி யார் என்னன்னே தெரியாத ஒருத்தங்க வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருந்தா க்யூரியாசிட்டியாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான் யாராக இருக்கும்னு யோசிச்சுட்டே இருக்காரு. ஸோ இப்போ வந்துட்டு சரி ஓகே, நீங்களும் வீட்டுக்கு கிளம்பியிருப்பீங்களா? அப்படியே வீட்டுக்கு கிளம்புறப்போ ரோட்டில் நடந்து போகிறீங்க. அப்போது ஒரு கார் செம்ம ஃபாஸ்ட்டாக வருது. அப்படியே அந்த கார் வந்த வேகத்தில் கீழே இந்த ரோட்டில் தண்ணி இருக்குல்ல, ஸோ அந்த தண்ணி அப்படியே உங்கள் மேலே தெளிச்சிடுது. அப்படியே நீங்கள் கண்ணை முடிச்சு பார்க்குறீங்க. ஆக்சுவலாக இப்போது ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் விட்டு ரியாலிட்டிக்கு வந்துட்டீங்க. நினச்சதுலேயே வந்துட்டு இப்போது ஒருத்தவங்க வந்துட்டு அதே மாதிரி கார் ஃபாஸ்ட்டாக ஓட்டி அந்த தண்ணி உங்கள் மேலே தெளிச்சிடுச்சு. அப்படியே இப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. என்னது, ஒரு மாதிரி ஃப்ளாஷ்பேக் மாதிரியே இல்லையே, நட்சத்திரம் நடந்த மாதிரி இருக்குது, இப்போ நடந்த மாதிரி இருக்குது. ஆனால் நான் இங்கே இருக்கேன், பல வருஷம் போயிடுச்சுல்ல, அவனுக்கு என்னை யாருன்னு கூட தெரியாது இது வரைக்கும், நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு சரி ஓகே இந்த ட்ரெஸ்ஸோட எங்கள் ஆஃபீஸ் போகிறதுன்ட்டு மறுபடியும் வீட்டுக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு இருக்கிறீங்க. மாற்றிட்டு அப்படியே வந்துட்டு டைம் ஆகிருக்கும். சரி ஓகே டைம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே ஆஃபீஸ் போய் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சாராவுக்கு ஒரு கால் பண்ணுறீங்க. அவளும் வந்துட்டு வெட்டியாக தான் இருப்பா போல். ஏண்டி அப்படின்னு கேட்குறா. வெளில போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளில போகிறீங்க. அப்படி போகிறப்போ 2 பேர் பீச் தான் போயிருப்பீங்க. அங்கே வந்துட்டு அவனெல்லாம் அது இதுன்னு சொல்லி வாங்கிட்டு இருக்கான். பட் நீங்கள் ஒரு ஓரமாக வந்துட்டு கால் நீட்டி போட்டு உட்காந்துட்டீங்க அந்த மணல்லையே. உட்காந்துட்டு அந்த பீச்சையே பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு என்னவோ தெரியல, அந்த பழைய ஞாபகங்கள் இன்றைக்கி திடீர்னு வந்துக்கிட்டே இருக்குது. என்னவோ தெரியல, காலையிலேருந்து உங்களுக்கு அதே தான் தோடிட்டே இருக்குது. அப்போது சாராவும் ஐஸ்கிரீம் வாங்கி வந்து கொடுக்குறா இந்தான்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அது கூட தெரியல, அந்த பீச்சையே வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறீங்களா. அவள் அப்படியே அந்த ஐஸ்கிரீம் உங்கள் மூக்கிலே தடவி விட்டுட்டா. அதுக்கப்புறம் தான் என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு மூக்கெல்லாம் தடைச்சிட்டு ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் பண்ணுறது இருக்கட்டும், மேடம் என்ன யோசிச்சுட்டே இருக்கீங்க, வெறிக்க கடலையே பார்த்துட்டு இருக்கா, அங்கே என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்குறா. சொன்னீங்க இல்லை, நம்ம ஸ்கூல் படிக்கிறப்போ அந்த பேஸ்கெட் பால் மேட்ச்சில் வின் பண்ணாங்கல்ல டே, அவங்கள பற்றி ஏதாவது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவள் அப்படியே உங்களை பார்க்குறா. இன்னுமாடி நீ அதை மறக்கலை அப்படின்னு சொல்லி. ஆமாடி நான் மறக்கலை, எனக்கு என்னன்னு தெரியல, காலையிலேருந்து எனக்கு அந்த ஞாபகமாகவே இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஏண்டி சரி ஓகே, நீ தான் வந்துட்டு அந்த டைமில் அப்போவே ப்ரப்போஸ் பண்ணியிருக்கலாம். அவனுக்கு ஒன்று யாருன்னு தெரியாது, பட் உனக்கு தெரிஞ்சல, உனக்கு பிடிச்சிருந்துச்சில, அட்லீஸ்ட் நீ ஃப்ரெண்டாவது பேசியிருந்துருக்கலாம். எதுவுமே இல்லாமல் நீ பாட்டுக்கு திடீர்னு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வேறு பக்கம் போயிட்டேன். அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் கழித்து திடீர்னு இந்த ஊருக்கு வந்திருக்கீங்க. இங்கே வந்துட்டு திரும்ப அந்த ஞாபகம் இந்த ஞாபகம்னா நானும் பண்ண முடியும் அப்படிங்கிறா. ஸோ நீங்கள் வந்துட்டு ஆக்சுவலாக ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிருந்துருப்பீங்க. உங்களோட அப்பாவுக்கு வேறு பக்கம் ஜாப் வந்து கிடச்சிருக்கிறதுனால நீங்கள் வேறு ஊருக்கு போயிருப்பீங்க, ஷிஃப்ட் ஆகுற மாதிரி. ஸோ அதனால தான் நீங்கள் வந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தேவை எங்கேயுமே பார்த்தே இருக்க முடியாது. ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு நீங்கள் அகெயின் வந்துட்டு இப்போ தான் இந்த ஊருக்கு வந்திருக்கீங்க. ஸோ உங்கள் ஸ்டடீஸ்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறமா நீங்களும் உங்களோட அம்மாவும் வந்துட்டு இங்கே வந்திருப்பீங்க. உங்களோட அப்பா இருக்காங்கள்ல, ஸோ அப்பா மட்டும் அங்கே பிஸ்னஸ் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்துட்டு இங்கே ஜாப் கிடச்சிருக்கனால கொஞ்ச நாள் நான் இங்கே ஜாப் போகிறேம்மா, நான் படிச்சிருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி 2 பேர் கூட வந்திருப்பீங்க. ஸோ உங்களோட அம்மாவும் நீங்களும் இங்கே வந்திருப்பீங்க. அதனால தான் வந்துட்டு இப்போது திரும்ப உங்களுக்கு அந்த ஸ்கூல் பசங்களை பார்த்ததும் பழைய மெமரிஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது. அவள் கேட்குறா சாராவும். சரி ஓகே,
இருந்தால் பார்த்தேன், போனேன், மறுபடியும் வந்திருக்கேன். ஆனால் வேறு ஸ்கூல்லாம் காலேஜெல்லாம் முடித்தேன்ல, அங்கெல்லாம் உனக்கு எந்த க்ரஷ் லவ் எதுவுமே இல்லையாடி அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது எப்படி சாரா முடியும்? எனக்கு தான் அவன் மேலே க்ரஷ் ஆச்சு அப்படிங்கிறீங்க. அவள் அப்படியே வாய்ப்பான்னு பார்க்குறான். எது ஸ்கூல் க்ரஷ்ன்னு நினச்சிட்டு வாழ்க்கை முழுசாக ஓட்டியிருக்கியா? இது என்னடி புது கதையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவள் கேட்க, ஸோ நீங்களும் வந்துட்டு அதுவா தெரியலடி, எனக்கு வேறு யாரையும் பார்க்கணுன்னு தோணலை, எனக்கு எப்பயுமே அவன் ஞாபகமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி சொல்ல, அவளும் அது சரி, நீ தான் இப்படி இருக்க, இங்கே இருக்க எல்லோரும் சின்ன வயசுலேயே பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டோட தான் சுற்றுவாங்க, நீ என்னமோ லூசுத்தனமாக தனியாக சுற்றிருக்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சால் அவனுக்கு இப்போ கல்யாணம் ஆயிருந்தால் கூட ஆச்சரியம் இல்லை, அப்படியே ஆகலனாலும் கண்டிப்பாக கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாமல் இருக்கவே இருக்காது அப்படின்னு அடித்து சொல்கிறாளா? உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. அவள் வாயிலே தப்புன்னு அடிக்கிறீங்க, அவள் ஏன்டி அப்படி அடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறா. நீங்கள் இப்படி வாயில் அடிக்க அடிக்க அவளால் பேசவே முடியல, வளரா. ஸோ வாயக்கழுவு அபசகுணம் பிடிச்ச மாதிரி பேசாதடி, ஏன்டி இப்படியெல்லாம் பேசுகிற, நல்ல வார்த்தையும் வாயில் வராதா, நாசமாக போனவளே அப்படிங்கிறீங்க. ஸோ சாராவும் வந்துட்டு ஏய் நான் தப்பாக தான் சொல்ல, நடக்கிறதானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவளும் சொல்ல, அப்படிலாம் சொல்லாத சாரா, எனக்கு ஹார்ட்டு வெடிச்சிடும் போல் இருக்குது அப்படிங்கிறீங்க. ஸோ அப்படி தான் அந்த டே ஃபுல்லாக போயிருக்கும். என் டே லீவ் போட்டியோ ஆஃபீஸில் சொல்ல மாட்டாங்களான்னு கேட்குறா. ஸோ நீங்களும் வந்துட்டு கேட்பாங்க தான், அதுக்கு என்ன பண்ண முடியும். எனக்கு அந்த ஒரு இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் பழைய ஞாபகங்கள்லாம் வந்துச்சுடி. ஸோ என்னால் அடுத்த யோசிக்கவே முடியல, போனாலும் வேலை செய்ய மாட்டேன், அதனால தான் உன்னை மீட் பண்ணலான்னு வந்தேன். சரி ஓகே, நான் வீட்டுக்கு கிளம்புறேன், நாளைக்காவது சீக்கிரம் ஆஃபீஸ் போகணும்ல, அதனால தான் சரி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறீங்க அவங்க வீட்டுக்கு. இப்போ அதே நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் உங்களுக்கு அதே ஞாபகமாக இருக்குது. கண்ணை மூடி படுத்தா உங்களுக்கு டேயோட ஃபேஸ் அந்த சின்ன வயசில் அந்த ஹை ஸ்கூல் படிக்கிறப்போ எப்படி உங்களை தூக்கி போயிருப்பார், அது மாதிரி அவர் விளையாடுறது, அவரை நீங்கள் சைட் அடித்தது, தெரியாமல் திருட்டுத்தனமாக ஃபாலோ பண்ணினது, இதையெல்லாம் தான் ஞாபகத்துக்கு வருது. ஸோ உங்களால் தூங்கவே முடியல. ஐயோ தூங்க விடுடா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு பெனாத்திட்டு இருக்கிறீங்க. ஸோ உங்களோட அம்மான்ட்டு என்னடி பேசிகிட்டு இருக்கா, யாரும் ஒன்று தூங்க விட மாட்டா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அச்சு பிடிச்சி ஓடியாராங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு ஐயோ அம்மா இல்லைம்மா இல்லை நான் யாரையும் சொல்ல, நானே எனக்கு சொல்லிக்கிறேன் அப்படிங்கிறீங்க. நீயே உனக்கு என்னடி சொல்லிக்கிற அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கவும், இல்லைம்மா எப்போ பாரு எனக்கு ஆஃபீஸ் ஒர்க்கு அதே தாட்டாக இருக்கா, அதனால தான் இந்த ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் ஞாபகம் வராமல் என்னை எப்படியாவது தூங்கி வைக்கணும்னு சொல்லிட்டு நானாக எனக்குள்ளே பேசிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி அப்படியே சமாளித்து அனுப்புகிறீங்க. ஸோ அவங்களும் இந்த பிள்ளைய வேப்பில் அடிக்கணும்னு நினைக்கிறேன், ஏதோ 2 நாளாக மந்திரிச்சிட்ட மாதிரியே தெரியுறா, ஒரு வேளை பைத்தியங்கிற பிடிச்சிச்சா, சேச்சே இல்லை பைத்தியம்லாம் பிடிக்கிற அளவுக்கு இன்னும் அந்த ஸ்டேஜுக்கு போகல, நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி உங்களை மட்டமாக மனசுக்குள்ளே நினச்சிட்டு போயிடுறாங்க. ஸோ அப்படி தான் அந்த டே ஸ்கிப் ஆகிருக்கும். ஸோ இப்படி தான் ஒரு 2 மந்த் போயிருக்கும். ஸோ உங்களுக்கு இங்கே வேலைலாம் ஓகே தான், எல்லாம் கொஞ்சம் செட் ஆகிடுச்சு, பிடிச்சிருக்கு. அப்படி தான் நீங்கள் போய்கிட்டே இருக்கீங்க, ஒர்க் போவீங்க, வீட்டுக்கு வருவீங்க, அப்பப்போ சாரா மீட் பண்ணி பேசுவீங்க, அவள் வேறு பக்கம் ஒர்க் பண்ணுறா, நீங்கள் வேறு பக்கம் ஒர்க் பண்ணுறீங்க, ஓகேவா. ஸோ அப்பப்போ 2 பேரும் மீட்டப் பண்ணிக்கிறது, அப்புறம் மறுபடியும் டே பற்றி பேசுகிறது, இந்த மாதிரி தான் டேஸ்லாம் போயிட்டே இருக்குது. ஸோ சடனாக ஒன் டே நீங்கள் ஆஃபீஸ் கிளம்பலான்னு ரெடி ஆகுவீங்க. உங்களோட அம்மா வயன் நீ இன்றைக்கி ஆஃபீஸ் போவேனா, இன்றைக்கி கொஞ்சம் உன்னை பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காங்க, ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்காக தான், உனக்கு விருப்பமா அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் என்ன அதுக்குள்ளேயா, இப்போ தானே காலேஜ் முடித்தேன், ஆரம்பிச்சிருவீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ உங்களோட அம்மா ஏய் உனக்கே தெரியும்ல, நானும் அப்பாவும் மற்ற பேரண்ட்ஸ் மாதிரியெல்லாம் கிடையாது, காலேஜ் முடித்த உடனே இல்லை படிக்கவோ இல்லை காலேஜ் முடித்த உடனேவோ உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அந்த மாதிரி ஐடியாலாம் எங்களுக்கு இல்லவே இல்லை. உன்னோட லைஃப்பை நீ தான் வாழணும், உனக்கு என்றைக்கு ஓகேன்னு சொல்கிறியோ, உனக்கா யாரையாவது பிடிச்சிருந்தாலும் ஓகே, இல்லை நாங்கள் பார்க்கணுனாலும் ஓகே, கண்டிப்பாக நீ சொல்ல வரைக்கும் நாங்கள் அதை பற்றி யோசிக்க மாட்டோம், சரியா, உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு ரொம்பவே நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்க. ஸோ நீங்களும் அதெல்லாம் ஓகே, அப்புறம் எதுக்குமா இதை இப்போ சொல்கிறீங்க, எதுக்கு வர சொன்னீங்க, வர சொல்லிட்டு இப்படி என்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கவும், இல்லைடி சடனாக அவங்க கேட்டாங்க, அவங்க வேற என்னோடய ஃப்ரெண்டுடி, என் ஃப்ரெண்டோட பையனுக்கு தான் உன்னை கேட்குறா, நம்மளும் ரொம்ப வருஷம் கழிச்சு இங்கே வந்திருக்கோமா, ஜஸ்ட் நீ எப்படி சாரா மீட் பண்ண போனியோ அந்த மாதிரி நாங்கள் ஒரு சின்ன மீட்டப் பண்ணிக்கிட்டோம், அப்போது எல்லோரும் ஃபேமிலி ஃபோட்டோலாம் காட்டிக்கிட்டு இருந்தோம், ஃபோட்டோவையும் காட்டினேன், அவ்வளோ பையன் ஃபோட்டோ காட்டினா, எனக்கு பையன் பார்த்தா நல்லா தான் இருக்குது, அதனால தான் சரி ஓகே அவளும் கேட்டா அப்படிங்கிற மாதிரி திணறாங்க. ஸோ நீங்கள் முதல்ல அவங்க கேட்டாங்களா நீ கேட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் கேட்கல அவள் தான் கேட்டா அப்படிங்கிறாங்க. என்ன கேட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கவும், அதுவா
உன் பொண்ணு அழகாக இருக்கா, என் பையனும் நல்லா தான் இருக்கா, ரெண்டு பேத்துக்கும் பேசி முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நானும் ஃப்ரெண்டாச்சே, அவனும் வேறு நல்லா இருந்தானா, சரி ஓகே. ஆனால் நான் எஸ்னால சொல்ல, வந்து பாருங்கள், ரெண்டு பேத்துக்கும் பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் நான் என் பொண்ணெல்லாம் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன்ப்பா, நீங்களும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் என்னவோ, ஆனால் எதுக்கு வீடு வரைக்கும் வர சொல்லிக்கிற, இதெல்லாம் அங்கேயே முடிச்சுட்டு வர வேண்டியதானே. இப்போ பாரு, வந்து பார்த்துட்டு பிடிக்கல இல்லை வானான்னு சொன்னால் அவங்களுக்கும் சங்கடம், நமக்கும் சங்கடம். உன் ஃப்ரெண்டு வேறு, திரும்ப நீ எப்படி அவங்க மூஞ்சில் முழிப்பியோ என்னமோ பண்ணுங்க. ஆனால் எனக்கு இப்போதைக்கு கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க உள்ள ரூமுக்கு. ஸோ அவங்க வந்துட்டு உங்களை இருக்க வச்சதே பெருசுங்கிற மாதிரி தான் உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் வராங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு ரொம்ப ரெடியாகலாம் வரல, ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு நீட்டாக ட்ரெஸ் மட்டும் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி கட்டன் ரைட்டாக பேசுனதுக்கப்புறம் உங்களோட அம்மாவுக்கு வந்துட்டு சரி ஓகே, நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னால் புரிஞ்சுக்குவா, இப்போது என்ன சொல்கிறது, சரி அவங்க பார்த்து முடிக்கிட்டோம், அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களே வர சொல்கிறாங்க. ஸோ வந்து நிற்கிறீங்க. அண்ட் வந்துட்டு காஃபி டீ எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்க சொல்ல உங்களோட அம்மாவே வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு பண்ண வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கண்டிஷன் போட்டிருப்பீங்க. ஸோ அதனால் அவங்களே கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆண்டி தான் வந்துட்டு வயன்மா இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஸோ நீங்களும் போகிறீங்க, போய் அவங்க பக்கத்தில் உட்கார சொல்கிறாங்க, உட்காந்துக்கிறீங்க. அவங்க உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க கூட வந்த இன்னொரு ஆண்டி வந்துட்டு, ஏய் உன் கடை உட்காந்து பேச தான் நம்ம இங்கே வந்தோமா, அவங்க ரெண்டு பேர்த்தி பேச விடு, அந்த பொண்ணுன்னு அவனை பார்க்க கூட இல்லை பாரு, அவனும் ஏதோ தலையை கவுந்துட்டே உட்காந்துட்டு இருக்கான், பேச விடுங்க அப்படின்னு சொல்லவும், ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அவங்க தலையில் ரெட்டி அடிச்சுட்டு, சரிம்மா நான் எஞ்சிக்கிறேன், நீ அங்கே உட்காந்து அவர் கூட பேசு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எஞ்சிக்கிறாங்க. ஸோ பக்கத்தில் வந்து தள்ளி உட்கார சொல்கிறாங்க. பக்கத்தில் வந்துட்டு அந்த பையன் பக்கத்தில் போய் உட்காரணும். இப்போ ஸோ ஐயோ என்னடா இது அப்படிங்கிற மாதிரி உங்களோட அம்மாவை பார்க்குறீங்க. ஸோ உங்களோட அம்மா அப்படி வந்துட்டு, ஐயோ இதெல்லாம் நான் கணக்கே, இதெல்லாம் என் லிஸ்ட்லேயே இல்லையே, ஏன் இவ இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த பையன் பேசுவான்னு பார்த்தா பேசவே மாட்டான். சரி நீங்களே வந்துட்டு, ஐயோ என்னடா இவன் பேச மாட்டான், நம்மளா போய் பேச முடியுமா என்ன, எவ்வளோ நேரம் இப்படி உட்காந்துருக்குதுன்னு உட்காந்துட்டே இருக்கிறீங்க. ஸோ அந்த ஆண்டி தான் தேடி பேசுடா, ஏன்னா மாட்ட வாங்குற அப்படிங்கிறாங்க. அது வந்து அப்படிங்கிற மாதிரி அவன் திணறிட்டே இருக்கவும், சரி ஓகே நாங்களாம் இருக்கிறனால உங்களுக்கு ஒரு மாதிரி அக்வர்டாக இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் வேணால் தனியாக போய் பேசுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அங்கே பால்கனி இருக்கும், அங்கே அனுப்பியிருப்பாங்க. அவள் சாமி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுந்து ஒரே ஓட்டமாக ஓடிடுறீங்க. அதுவும் போகிறப்ப உங்களோட அம்மாவோடையே முறைச்சி பார்த்துட்டு காதில் வேறு சொல்லிட்டு போகிறீங்க, இங்கே பாரு எப்படியாவது இவங்களை பேசி விரட்டி விட்டுரு, இல்லைனா அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு போகிறீங்க. உங்களோட அம்மா ஐயோ அப்போ எனக்கு பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி நின்றுருக்காங்க. இப்போது நீங்களே போயிட்டீங்க, பொண்ணே போயிடுச்சு, நீ ஏன்டா இப்படி உட்காந்துருக்க, போய் பேசிட்டு வாடான்னு சொல்லி அவனே அனுப்பி வைக்க. ஸோ அந்த பையனும் வர அவங்ககிட்ட பேசுறதுக்கு. அப்படியே வந்துட்டு நீங்கள் ஹாய் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா அவங்க பேசவே மாட்டாருல்ல, அதனால் நீங்களே பேசிடலான்ட்டு ஹாய் அப்படிங்கிறீங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு உங்களை அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு உங்ககிட்ட எதுவுமே பேசலை. ஸோ ஜஸ்ட் உங்களை பார்த்துட்டே இருக்காரு. ஆனால் அவங்கள பார்க்குறது பார்த்தா ஷையாக ஃபீல் பண்ணுற மாதிரியெல்லாம் தெரியல. ஜஸ்ட் அப்படியே கையை கட்டிட்டு உங்களே நல்லா பார்த்துட்ருக்காரு. நீங்கள் இப்போ தான் உங்களுக்கு ஷையாக ஃபீல் ஆகுது. ஹாய்ங்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே பார்த்துட்டு குனிஞ்சிருப்பீங்க. திரும்ப உங்களுக்கு அது எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம், எங்கே பார்த்த மூஞ்சி மாதிரி இருக்குன்னு மறுபடியும் டக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தாட்டே தான் உங்களுக்கு நம்பவே முடியல, உங்கள் ஐஸெல்லாம் வைடாயிடுச்சு. அப்படி ஒரு மாதிரி ஷாக்கில் வந்துட்டு போல. ஸோ அது மாதிரி ஷாக்காக பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ இப்போ டே வந்து உங்ககிட்ட ஹாய் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் ஹலோ ஹலோ அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு பேச்சே வரல, என்ன பண்ணுறது, க்ரஷ் ஆச்சே. அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி அந்த ப்ராசஸே ஆக மாட்டேங்குது அங்கே மைண்டுக்குள்ளே. என்னது இதெல்லாம் நிஜமா கனவா அப்படின்னு சொல்லிட்டு கிள்ளி வேறு பார்த்துக்கிறீங்க சைடில் கை வச்சு. ஸோ வந்துட்டு உங்களுக்கு இந்த மேரேஜ் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் ஓகே 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 தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவருக்கு சிரிப்பாக இருக்குது. ஸோ வந்துட்டு சரி ஓகே, அப்போது மேரேஜ் முடிஞ்சு பொறுமையாக பேசிக்கலாம் ஓகேவா, இப்போ எதுவும் பேசி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், எல்லாமே வந்துட்டு மேரேஜ்க்கு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு ஒரே வார்த்தையில் பட்டுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போய் உட்காந்துடுறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ அது வரைக்கும் பேச மாட்டானா, என்னடா இவன் பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு வேறு ஒரு மாதிரி ஷையாக வருது. அச்சோ இவரா எப்படி அது எப்படின்னு யோசிச்சுட்டே நின்றுருக்குறீங்க. அப்புறம் தான் உங்களோட 7வது 8வது அறிவுக்கெல்லாம் உரைக்குது. உங்களோட அம்மா கிட்ட சொல்லியிருப்பீங்க எதனாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்துன்னு. அதனால நீங்கள் ஓடி வரீங்க, எங்கே போய் சொல்லிட போகிறாங்களோ வேணான்னு சொல்லிட்டு. கரெக்டாக நீங்கள் ஓடி வரவும் உங்களோட அம்மா அப்போ தான் அங்கே நின்றுருப்பாங்க. உங்களை பார்த்ததுமே பையன் நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் போயிட்டு எப்படியா பேசி சமாளிச்சுக்கிறேன், பாப்பா வந்துட்டு இப்போ தான் படித்து முடிச்சிருக்கா, ஸோ அதுக்குள்ளே கல்யாணம் வேணாம் அப்படி இப்படிலாம் சொல்லி சமாளிச்சுக்கிறேன், அவன் ஃப்ரெண்டு தான் புரிஞ்சுக்குவா, நான் போய் சொல்லிட்டு வரேன்ட்டு அப்படியே ஓடுறாங்க. ஸோ அவங்களோட கையை அப்படியே விருக்குன்னு பிடிச்சி எடுத்து நிற்கிறீங்க. ஏண்டி அப்படிங்கிறாங்க. எங்கே போகிற
அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கவும், அதான் அவகிட்ட சொல்லிடலாம், அப்போ அவள் வெயிட் பண்ணுவாங்கள்ல, இப்போவே முடியாதுன்னு சொல்லிட்டா அவங்களுக்கு கொஞ்சம் பின்னாடி சொல்லி கஷ்டப்படுறதுக்கு முன்னாடி சொல்லிட்டா தப்பு இல்லைல்ல அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஆனால் அம்மா நீ பாரு வாயை திறந்த அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படிங்கிறீங்க. ஏய் என்னடி பண்ணுறப்போ நான் என்ன நீ சொன்னதானே சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்களா. இல்லைம்மா அது வந்து நல்லா யோசிச்சுப்பாரு, அவங்க உன்னோட ஃப்ரெண்டு, பூஜா ஆண்டி உனக்கு ஃப்ரெண்டு, உன்னோட ஃப்ரெண்டோட பையன் தான் அவர், சரியா? இப்போது நீ பூஜா ஆண்டியோட ஃப்ரெண்டு, உன்னோட பொண்ணு தான் நான் அப்படிங்கிறீங்க. ஏய் ஏன் இப்படி வளர்ற, அது எங்களுக்கே தெரியுமே அப்படிங்கிறாங்க. அது இல்லைம்மா, அதான் பூஜா ஆண்டிக்கு நீ ஃப்ரெண்டு, உனக்கு பூஜா ஆண்டி ஃப்ரெண்டு, அப்படி இருக்கப்போ இப்போ போயிட்டு அவங்க வீடு வரைக்கும் தேடி வந்து பையனையே கூட்டிகிட்டு வந்து காட்டியிருக்காங்கன்னா அவங்க ஒரு ஹோப்பில் வந்திருப்பாங்க. நீ போய் இப்போ இல்லை அது இதுன்னு சொன்னிருவீங்க, அவங்க டிசப்பாயிண்ட் ஆகிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே ஒரு பிரேக் வந்துடும் அப்படிங்கிறீங்க. ஸோ உங்களோட அம்மாவுக்கு இப்போ தான் அதெல்லாம் தோணுது. ஆமாம் இல்லை அவள் வேற முன்கோவக்காரிடி அப்படிங்கிறாங்க. பார்த்தியா, அப்போது அதுக்கப்புறம் உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பே கெட்டு போயிடும். உனக்கே தெரியும்ல, உனக்கு அவங்க தான் பெஸ்ட் ஃப்ரெண்டு, எப்படி உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட மனசை நீ கஷ்டப்படுத்துவ. அதனால் உனக்காக ஜஸ்ட் உனக்காக மட்டும் எனக்கு இந்த கல்யாணம் ஓகே, அப்பா கிட்ட சொல்லிவிடு, உனக்காக மட்டும்தாம்மா, மற்றபடி எதுவும் இல்லை அப்படிங்கிறீங்க. ஸோ உங்களோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என் பொண்ணு எனக்காக அவள் லைஃபே சாக்ரிஃபைஸ் பண்ணுறாளா, இல்லடி இல்லை என்னாலும் சரி, என் ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டாலும் சரி, என் பொண்ணோட ஆசை தான் எனக்கு முக்கியம், நான் போய் வானம் சொல்லிடுறேன்ட்டு போகிறவங்களோட அம்மாவை பிழுத்து பிடிச்சி கட்டி பிடிச்சிட்டு, நீ பாருமா எனக்கு ஹாப்பி தான், நீ ஹாப்பியாக தான் நான் ஹாப்பி, அதனால் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதே ஊர் இங்கே தானே இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எதேதோ சொல்லி சமாளிச்சுட்டீங்க. ஸோ அவங்களும் அப்போ உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே தான் அப்படின்னு சொல்லிடுறீங்களா. ஸோ அவங்களுக்கு ஒரு நேரத்தில் ஹாப்பியாக தான் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு டே பற்றி நல்லாவே தெரியும், சின்ன வயசில் பார்த்துருப்பாங்க அடிக்கடி. ஸோ அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ அப்படியே நான் ஒரு ஃபைனலாக வந்துட்டு ஒரு 1 or 2 month கழிச்சு வெட்டிங்கும் நடக்குது. அது வரைக்கும் நான் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. பேச வேணாம், டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லியிருப்பாரு. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கலான்னு இருப்பார். சாராவுக்கு இதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஜங்க் ஷாக்காக இருக்குது. என்னடி சொல்கிறோம், க்ரஷ் தான் இப்போ உனக்கு கல்யாணம் பண்ணுற போகிற ஆளா அப்படிங்கிறா. ஆமாடி எனக்கே ஷாக்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவள் வீட்டிலலாம் உருண்டு பேரண்டுட்டு இருக்கிறீங்க. ஸோ அவளுக்கு நமக்கு இப்படி எதுவும் அமைய மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி அவள் ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங்கில் உட்காந்துருக்கா. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படிதான் நல்லா என்ஜாய் பண்ணியிருந்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வெட்டிங்கும் வருது. ஸோ ஃபைனலாக வெட்டிங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கு வேறு ஆக்வர்டாக இருக்குது, என்ன பேசுகிறது, இவன் வேறு நம்ம க்ரஷ்ஷு, அது வேறு இவனுக்கு தெரியாது. இப்போது நம்ம இவனை தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கணுமா, இல்லை தெரியாத மாதிரி காட்டிக்கணுமா, இல்லை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி காட்டிக்கணுமா, ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பயங்கர குழப்பம் உங்களுக்கு. ஸோ இப்படியே தான் டேவோட வீட்டில் ஃபஸ்ட் டே வந்துட்டு அந்த மாதிரி தான் உங்களுக்கு போயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த இதை வெட்டிங் டேட்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வேறு ஒரு மாதிரி இருக்குது, ஐயோ என்னடா இது, நம்ம பேசுனது கூட இல்லை, ஆனால் இதெல்லாமா சிச்சி இல்லை முதல்ல நம்ம பேசணும், அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க. அங்கே போனால் சார் ஒரு ஃபார்மில் தான் இருப்பார் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டுமே ஷாக் ஆகிருப்பீங்க. ஐயோ என்னவா, என்னை யாருன்னு கூட தெரியாது, ஃபுல்லாக ரெடியாக உட்காந்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு பயந்துட்டீங்க. ஸோ அப்படி தான் கொஞ்சம் நேரம் கழித்து டேவே வந்துட்டு ஹாய் அப்படிங்கிறாரு. நீங்கள் ஹலோ பாரு, ஹாய் சொல்கிற நேரத்தை பாரு எனக்கு அப்படிங்கிற மாதிரி மைண்டுக்குள்ளே வச்சுட்டு ஹலோ அப்படிங்கிறீங்க. ஸோ டே வந்துட்டு ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிறாரு. அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இல்லை பேசுகிறதுக்கு நான் தான் சொன்னேன்ல கல்யாணத்துக்கு அப்புறம் எதாவது பேசிக்கலான்னு, ஸோ பேசலாமா அப்படின்னு சொல்லி அப்படியே உங்ககிட்ட வந்து கண்ணத்தில் கை வச்சு உங்களே பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்களும் அவ்வளோ பக்கத்துலேருந்து எப்படி பேச வரும், தலையை மட்டும் ஒரு மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஆட்டுறீங்க. ஸோ டே வந்துட்டு சரி ஓகே, எனக்கு நார்மலாக நான் எல்லாத்துட்டையும் அதாவது நார்மலாக எல்லோரும் கேட்குற மாதிரி என்ன பிடிக்கும், என்ன அது பிடிக்காதா, என்ன எப்படி இருக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா தெரிஞ்சுக்கலாம், போக போக பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதுதான், அதில் பேசியா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு அப்படிங்கிறாரு. என்னடா இவன் பேசுகிறதே டைம் வேஸ்ட்டுன்னு நினைக்கிறான், இவங்ககிட்ட எப்படி குப்பை கொட்ட போகிறாங்க தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்களுக்கு பேசுகிறதுக்கு அவ்வளோ பிடிக்கும். பட் அவர் வந்துட்டு இப்படி சொல்லிடுறாரா, உங்களுக்கு பொசிஷன் ஆகிடுது. சரி ஓகே என்ன தான் பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ மறுபடியும் தேர்ந்துட்டு உனக்கு ஜாப் போக ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படிங்கிறாரு. நீங்கள் ஆமாம், ஏன் போகக்கூடாதுன்னு எதாவது சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதை சொல்ல நான் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த ஒரு விஷயம் உனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, ஏன்னா
உங்களோட லைஃப்பில் முடிவு எடுக்கிறதுக்கு நான் யார் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. ஸோ உங்களோட ஃப்ரீடம் உங்ககிட்ட தான் அப்படிங்கிறது இன்டெரக்டாக சொல்லிட்டாரு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ரொம்ப இது ஒரு மாதிரி இம்ப்ரெஸ் ஆகிட்டீங்க, ஒரு மாதிரி சிரிச்சிட்டே இருக்கீங்க. சொல்லிட்டு வந்துட்டு ஏன் சிரிக்கிற அப்படிங்கிறாரு. இல்லை ஒன்றும் இல்லை. சரி ஓகே, நீங்கள் ஜாப் போக விருப்பப்பட்டதா போகிறீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கவும், எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படிங்கிறாரு. அடப்பாவி, வேலைக்கு போக பிடிக்கலையா அப்புறம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், எனக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமி வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணோம், அதுதான் ஆசை. ஆனால் இப்போதைக்கு ஃபினான்சியல் ரீதியாக கொஞ்சம் கஷ்டம், அதனால் வேறு வழியே இல்லாமல் வேலைக்கு போய்ட்டுருக்கேன். அதுக்குள்ளே கல்யாணம் வேறு பண்ணிட்டாங்க. ஸோ இப்போது நான் வந்துட்டு இருக்கிற கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்த அமௌண்ட்டை கல்யாணத்துக்கு போட்டாச்சு. இப்போ மறுபடியும் நான் அகாடமி ஸ்டார்ட் பண்ணோன்னா நான் மறுபடியும் ஃபஸ்ட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு சேகரிக்கணும் அப்படிங்கிறாரு. சொன்னீங்க சரிங்க, நானும் வேலைக்கு போகிறல சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறீங்க. அது அப்படி இல்லை. இப்போ நம்ம சேர்த்துருந்தோம் சடனாக வந்துட்டு அது நம்மளோட குழந்தைங்களுக்கு செலவாயிடும். ஸோ நான் என்றைக்கு அகாடமி ஆரம்பிக்க போகிறேன் எனக்கே தெரியல, ஆனால் இந்த வேலை எனக்கு பிடிக்கல என்ன அப்படிங்கிறாரு. நல்லா உங்ககிட்ட ஜோவியெலாம் பேசுகிறாரு, ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி. சொன்னீங்க பிடிக்கலன்னா இப்போவே குவைட் பண்ணிடுங்க, குழந்தைங்கள்லாம் 2வது பட்சம் அப்படி பார்த்துக்கலாம். பட் இப்போவே நீங்கள் அந்த ஜாப் குவைட் பண்ணிட்டு இதுக்கு என்ன வேலை பண்ணணுமோ அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள், பார்த்துக்கலாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா மற்றவங்க, அதாவது நார்மல் 99% ஆஃப் வைஃப் வந்துட்டு சேஃபர் ஜோன் சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி தான் அங்கே தான் யோசிப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போதைக்கு வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், எடுத்ததும் ரிஸ்கில் போக வேணாம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. பட் நீங்கள் அது இல்லாமல் பார்த்துக்கலாம், நீங்கள் உங்களுக்கு எது பிடிக்கும் அதை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டீங்களா. ஸோ அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி தான் ஆளுக்கு ஒரு விஷயம் தான் பேசியிருப்பீங்க, அதிலே 2 பேர் மாற்றி மாற்றி இம்ப்ரெஸ் ஆகிட்டீங்க. இப்படி தான் நெக்ஸ்ட் டேன்னு சொல்லிட்டு தினம் போகுது. மார்னிங் எழுந்திரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அவர் எப்படின்னா சாப்பாடில் இருக்குதுல்ல, ஸோ ஊட்டி விட்டுட்டு தான் இருப்பார். உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குது, ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏன்னா நீ சாப்பிட மாட்ட அப்படிங்கிறாரு. உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லவும், ஏன்னா டைமுக்கு நீ சாப்பிட வரல அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாரா. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி டவுட்டாகவே இருக்குது, என்ன அது எங்கள் அம்மாக்கே சொல்லிச்சா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. ஸோ இப்போ வந்துட்டு வெளில போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருப்பீங்க. 2 பேர்த்துக்குமே லீவ் தான். பட் இன்னுமே வந்துட்டு அங்கே வேலைக்கு போயிட்டு தான் இருக்காரு. நீங்கள் என்ன தான் சொன்னாலுமே வந்துட்டு இல்லை, அவர் கொஞ்ச நாள் நான் வேலைக்கு போகிறேன், அங்கேயும் திருப்பி நிற்க முடியாதுல்ல. ஸோ ப்ராப்பராக வந்துட்டு எல்லாமே நோட்டீஸ்லாம் கொடுத்து 6 மந்த் கழிச்சு தான் நான் வந்துட்டு ஸ்டாப் பண்ண முடியும். இப்போ வேணால் நோட்டீஸ் கொடுத்தாரு, ஒரு 6 மந்த் கழிச்சு நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ நோட்டீஸ்லாம் கொடுத்துட்டாரு. 6 மாதம் அதுக்கப்புறம் வேலைக்கு போய்ட்டு அப்புறம் தான் நிற்பாங்க. ஓகேவா? இப்போ 2 பேர்த்துக்குமே லீவு. ஸோ லீவில் வந்துட்டு வெளில போகலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்க. அப்படி தான் வெளில போகிறீங்க. ஸோ எங்கே போகிறீங்க எதுவுமே வந்துட்டு சொல்லவே இல்லை, ஜஸ்ட்டு வெளில போகலான்னு தான் பிளானு. போனால் கரெக்டாக ஒரு மால் கூப்பிட்டு போகிறாரு. அந்த மாலில் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அதே பிளேஸ்க்கு அவரும் போகிறாரு. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. அதான் கூப்பிட்டாங்க அப்படிங்கிறாரு. நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சொல்லிட்டே இருந்துட்டு இல்லை நீ சொல்லலை தான், ஆனால் கீழே வரும்போதே நீ இந்த இடத்தையே பார்த்துட்டு இருந்தியா, அதான் உனக்கு பிடிச்சிருக்கோன்னு நினச்சி கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு பரவாயில்ல நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஸோ அது வந்துட்டு ஒரு ஃபுட் கோர்ட் தான். ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு சாப்பிட்றீங்க. 2 பேர் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணுறீங்க. ஆனால் எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே எடுக்கிறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு என்ன பிடிக்கும், என்ன கலர் பிடிக்கும் எதுவுமே நீங்கள் கேட்கல. ஸோ அதெல்லாம் கேட்க வேணாம், போக போக நீ யூஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்னு சொன்னீங்க. ஆனால் இது வரைக்கும் நான் எதுவுமே அந்த அளவுக்கு, அதாவது மேரேஜ் ஆகிட்டு ஒரு 1 வீக் தான் ஆகுது. ஸோ நான் இதுதான் யூஸ் பண்ணுவேன், இதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறது கூட உங்களுக்கு இன்னும் ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்காது. ஆனால் நீங்கள் எப்படிங்க எல்லாம் கரெக்டாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது நீ அதையவே பார்த்துட்டு இருந்தியா, ஸோ அதான் பிடிச்சிருக்குன்னு தோணுச்சு அப்படிங்கிறாரா. என்னடா அது எல்லாத்துக்கும் ஒரே பதில் சொல்கிறாங்க, இந்த அம்மா தான் சொல்லிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நான் போய்ட்டு கால் பண்ணி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கிறீங்க. அப்படி தான் எல்லாமே ஷாப்பிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு வரீங்க. அதே மாதிரி தான் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. டே பை டே அவர் பண்ணுற எல்லாமே உங்களுக்கு பிடிச்சது மட்டும் தான் பண்ணுறாரா. ஸோ உங்களுக்கே அது மாதிரி ஹாப்பியாக இருக்குது. நம்ம க்ரஷ்ஷு நமக்காக இவ்வளோ பண்ணுறா பார்த்தியா. ஆனால் யாருக்கு கிடைக்கும் பேர்பட்ட வாழ்க்கை. ஸ்கூலில் பார்த்த க்ரஷ்ஷு 4-5 வருஷம் கழித்து ஹஸ்பண்டாக வந்தா ஐயோ அப்படிங்கிற மாதிரி வெக்க வேறு உங்களுக்கு. ஸோ அப்படி தான் கொஞ்சம் டேஸ்லாம் போகுது. ரொம்ப ஹாப்பியான லைஃப் தான்.
சடனாக வந்துட்டு உங்களுக்கு பர்த்டே வேறு ஒரு நாள் வருதா, அப்போ வந்துட்டு நீங்கள் பர்த்டே கூட சொல்லியிருக்க மாட்டீங்க. ஆனால் டே வந்துட்டு கரெக்டாக வெளில போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. நீங்களும் வந்துட்டு வெளிலலாம் போயிட்டு வரீங்க. ஸோ வெளில போயிட்டு ஒரு பீச்சுக்கு லாஸ்ட்டாக போகிறீங்க. அந்த பீச்சுக்கு போகிறப்போ கேட்குறீங்க, இன்றைக்கி ஆக்சுவலாக லீவே இல்லை, வேஸ்ட்டாக 2 பேரும் லீவ் போட்டுட்டு இப்படி ஏன் சுற்றிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. சொல்லப்போனால் உங்களுக்கே ஞாபகம் இல்லை உங்களோட பர்த்டே டேட்டு. ஸோ அப்போ பேசிகிட்டு இருக்கிறதுக்கு சடனாக நைட் டைம், ஓகேவா, நைட் டைம் வந்துட்டு போட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறாரு. நீங்கள் போட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. போட்டிங்லாம் போகணுன்னு ஆசை உங்களுக்கு, பட் அதுவும் நைட் டைமில். ஸோ போட்டிங்கா அப்படிங்கிறீங்க. ஆமாம், சும்மா போகலான்னு தோணுச்சு, ஃப்ரீயாக இருக்காமாவே போட் வேறு, ஸோ அதனால தான் போயிட்டு வரலாமா அப்படிங்கிறாரு. கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ஏறிக்கிறீங்க. ஸோ போட்டில் ஏறினதுமே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் உள்ளே போயிருப்பீங்க இல்லை, ஒரு குஷியில் வந்து நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஓடி இருப்பீங்க. அப்படியே பின்னாடி தான் வந்திருப்பார். ஏறி உள்ளே போனப்பவே உங்களோட சின்ன ஃபோட்டோ மாதிரியெல்லாம் இருக்குல்ல, சின்ன அந்த கட்அவுட் மாதிரி வைப்பாங்கல்ல பேப்பரில், அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதியிருக்கு. அதுவும் வந்துட்டு நீங்கள் ஸ்கூல் டைமில் யூனிஃபார்ம் போட்டிருப்பீங்கள்ல, அந்த யூனிஃபார்மில் வந்துட்டு எடுத்த ஃபோட்டோவாக இருக்குது. ஃபஸ்ட்டு அதை பார்த்தது ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டீங்க, யாரா இதை எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதில் வந்துட்டு ஹாப்பி பர்த்டே ஆயின் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி ஜாலியாகிடுச்சு. அப்படியே போய் பார்க்குறீங்க, ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து போகிறீங்க. போனால் முன்னாடி வந்துட்டு கேக்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த கேக்லேயும் வந்துட்டு உங்களோட பேர்லாம் எழுதியிருக்காங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியுது, இன்றைக்கி எனக்கு பர்த்டே தானா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி டேட் என்னென்னு ஃபோனில் பார்க்குறீங்க. ஸோ அந்த டேட் தான். நம்மளே மறந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப பின்னாடி இருந்துட்டே வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்கள் அப்படி திரும்பி பார்க்குறீங்க. இது வேறு ஷாக்காக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி தான் இது மாதிரி ஹக்கே பண்ணியிருப்பார். இதுக்கு முன்னாடி அப்படி பண்ணதே கிடையாது. ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்லியாக பேசிப்பீங்க. ஸோ இது ஃபஸ்ட் டைமா. ஸோ இது வேறு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ டே வந்துட்டு உங்கள் காது பக்கத்தில் ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ உங்களுக்கு இது ஒரு மாதிரி புது ஃபீலு அப்படி இருக்குது. தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. அது ஒரு மாதிரி ஷையோடு தான் சொல்கிறீங்க தேங்க்ஸ் அப்படின்ட்டு. ஸோ டே வந்துட்டு கேக் கட் பண்ணுறியா அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படின்னு சொல்லவும் நைஃப் கொடுக்குறாரு. பட் நீங்கள் அந்த நைஃப் வாங்கினதுமே, நைஃப்பில் கட் பண்ண நல்லா இருக்காது, அப்படியே கடிச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே ஷாக்காக டிவி பார்த்துட்ருக்கீங்க. என்ன பார்க்குற அப்படின்னு சொல்லி அவர் கேட்கவோ, இல்லை எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது, எனக்கு என்னென்ன பிடிக்கும், என்னென்ன எப்படியெல்லாம் இருக்க பிடிக்கும், என்னென்ன தேவை எல்லாமே நான் சொல்லாமே உங்களுக்கு தெரியுது. அம்மா கிட்ட கூட கேட்டேன், அவங்க எதுவும் சொல்லலை, போடி லூசுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எப்படி உங்களுக்கு இதெல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லவும் தேர்ந்துட்டு, ஏய் அப்போது உனக்கு இதை கட் பண்ணி சாப்பிட பிடிக்காதா, கடிச்சு சாப்பிட தான் பிடிக்குமா, ஏதோ கொஞ்சம் புதுசாக இருக்கட்டுமே நான் சொன்னேன் அப்படிங்கிறாரா. அப்போ எல்லாமே நீங்கள் குத்து மதிப்பாக தான் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லவும், ஆமாம் கோயின்சிடென்ட்ப்பா அப்படிங்கிறாரு. சரி ஓகே கடிச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அந்த கேக் வந்துட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் கடிச்சு சாப்பிட்றீங்க. ஏன்னா அங்கே 2 பேர் மட்டும் தான் இருப்பீங்க. ஸோ ஆளுக்கு ஒரு பக்கம் கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அது ஒரு மாதிரி நல்லா இருக்குது. கட் பண்ணாமல் கை 2 பின்னாடி கட்டிட்டு அந்த கேக்கை, பர்த்டே கேக்கை அப்படியே கடிச்சு ஃபேஸ் ஃபுல்லாக அந்த கேக்கு க்ரீம்லாம் அப்பிட்டு சாப்பிட்றது நல்லா தான் இருக்குது. ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வயிறு டும்முன்னு ஆயிருக்கும், போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த வியூவெல்லாம் பார்ப்போம்ல, ஸோ வெளில நின்று அந்த மாதிரி போய் பார்க்கலான்ட்டு போகிறீங்க. ஸோ ஃபேஸெல்லாம் வந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் வாஷ் பண்ணியிருப்பீங்க. வாஷ் பண்ணிட்டு அங்கே போய் நின்று பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு மாதிரி வியர்டாகவே இருக்குது. எப்படி இவருக்கு எல்லாமே தெரியுது, கேட்டால் கோயின்சிடென்ட்டுன்னு சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கப்போ கரெக்டாக வந்துட்டு ஏதோ ஒரு கைட் மாதிரி வச்சுருக்காரு. அதை வந்து உங்கள் கையில் கொடுக்கவும், என்னது அப்படின்னு சொல்கிறீங்க. பட்டம் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இருங்க முதல்ல எனக்கு சொல்லுங்கள், இதெல்லாம் யார் சொன்னா எனக்கு இதெல்லாம் பிடிக்கும்னு. எனக்கு நைட் டைமில் போட் போகணுன்னு ஆசை, அதுவும் நடக்குது. இந்த மாதிரி கேக் கட் பண்ணாமல் சாப்பிட்ணுன்னு ஆசை, அதுவும் நடக்குது. எனக்கு இதுதான் பிடிக்கும், இதெல்லாம் பிடிக்காதுங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியுது. இந்த மாதிரி நடுக்கடலில் போயிட்டுருக்கப்ப போட்டிலேருந்து கைட் விடணும்னு ஆசை, அது கூட உங்களுக்கு தெரியுது. என்ன நீங்கள் மந்திரவாதியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதெல்லாம் இல்லை, உனக்கு இப்படி இருந்தால் பிடிக்குமோ அப்படிங்கிற ஒரு சின்ன கெஸ் தான். நீ வேறு மேலேயே பார்த்துட்டு இருந்தியா, மேலேயே என்ன இருக்கும், கைத்தானே பறக்க வைப்பாங்க, ஸோ அதனால தான் சும்மா கெஸ் பண்ணேன் அப்படிங்கிறாரு. என்னமோ போங்க, எனக்கு ஏதோ உங்க கூட இருக்கிறது பார்க்குறப்ப, அதாவது உங்க கூட இருக்கப்பெல்லாம் மந்திரவாதி கொடுக்க மாதிரி ஃபீல் ஆகுது. மனசில் கூட எதுவும் நினைக்க முடியலப்பா, பட்டுன்னு சொல்லிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறீங்க. ஸோ சிரிச்சிட்டே அப்படியே அங்கே 2 பேரும் அந்த மூணில் இருக்குள்ள, ஸோ அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கீங்க.
ஸோ டக்குன்னு உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கிறப்போ கேட்டுறாரு, உனக்கு என்ன முன்னாடியே தெரியுமா அப்படின்னு. உங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சு. நீங்கள் தான் பொத்தி பொத்தி வச்சுருக்கீங்களே மறைச்சு. இல்லை அதெல்லாம் இல்லை, எனக்கு உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ வந்துட்டு உங்களை அப்படியே கணத்தில் கை வச்சு உங்களை பார்த்துட்டே இருக்காரு, சிரிச்சிட்டே இருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, கண்டுபிடிச்சிட்டானா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ ஏன் இப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என்னோட வைப் தானே, பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சிரிச்சுட்டே பார்த்துட்ருக்காரா. இதுக்கு மேலே உங்களுக்கு வந்துட்டு போய் சொல்ல முடியல, சொல்லிட்டீங்க. சரி ஓகே ஒத்துக்கிறேன், ஒன் சைடு லவ் அப்படின்னு சொல்கிறீங்க. ஒன் சைடு லவ்வா, யார் மேலே அப்படிங்கிறாரு. தெரியாத மாதிரி கேட்காதீங்க, உங்கள் மேலே தான். ஐயோ நான் சொல்லவே கூடாதுன்னு நினச்சேன், ஏங்க எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷையாக ஆகுது. டேவோட ஷோல்டரில் சாஞ்சிக்கிறீங்க. சிரிச்சுட்டே கேட்குறாரு. அப்போ என்ன எங்கே பார்த்த அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நடந்த மொத்த கதையும் நீங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ அந்த மாதிரி தான் அதாவது அந்த க்ரஷ் ஆச்சுல, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லி முடிச்சு நீங்கள் வேறு காலேஜ் போய் கூட உங்களுக்கு அதே ஞாபகம், திரும்ப வந்து அதே ஞாபகம், அவரை திரும்ப மீட் பண்ணி மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் மொத்த கதையை சொல்லிட்டீங்க. அவர் சலிக்காமல் கேட்குறாரு. நீங்கள் அவ்வளோ ரியாக்ஷனோட சொல்லிட்டுருப்பீங்க. அப்படியே கணத்தில் கை வச்சவர் தான் உங்களை பார்த்துட்டே இருக்காரு. காதில் கேட்குதான்னு எனக்கு கூட தெரில, ஆனால் உங்களையே பார்த்துட்ருக்காரு சொல்லிட்டு. ஸோ லிட்ரலி விடிஞ்சிருச்சு. ஏர்லி மார்னிங் ஒரு 5 மணி 6 மணிக்கு வீடியோவில். ஸோ விடிஞ்சே போச்சு. அதுக்கப்புறம் போட் திரும்ப கரைக்கு வந்துருச்சு. ஸோ எல்லா கதையும் சொல்லி முடிச்சிட்டிங்க. பட் இருந்தாலும் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. இறங்குறப்ப கேட்குறாரு, அப்படின்னா நீ என்ன அதனால தான் அன்றைக்கி பார்த்து ஷாக் ஆனியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் இருக்காது அப்படின்னா, என்னோடய க்ரஷ்ஷு ஃபஸ்ட் லவ் வேறு, நான் வேறு மறுபடியும் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்த ஒரு பையன் சடனாக கல்யாணம் பண்ணுற மாதிரி வந்து நிற்கிறப்போ அந்த ஷாக் இருக்கும்ல, அதனால தான் ஷாக் ஆனேன் அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ ஃபைனலாக வந்துட்டு சிரிச்சிட்டே சரி ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. உங்களுக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது. மொத்த கதையும் நான் சொல்லிட்டேன், ஆனால் லவ்வுன்னு கூட சொல்லிட்டேன். பட் இப்போ கூட அவர் ஒரு லவ்வையும் சொல்லவே இல்லை. சொல்லாமே இருந்திருக்கலாம். இப்போ நம்ம தான் இவர் பின்னாடி தெரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ வீட்டுக்கு போனதுமே உங்களோட பெட்ரூம் தான் கூப்பிட்டு போகிறாரு. ஆக்சுவலி 2 பேருக்கு அதான ரூம்ஸ், அங்கே கூப்பிட்டு போகிறாரு. நீங்களும் வந்துட்டு ஹவா டயர்டாக இருக்குது, தூங்கிடுறேன், நான் அப்புறமே எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே, அவன் ஒரு நிமிஷம் அந்த இடத்துல நிற்கிறியா அப்படிங்கிறாரு. எதுக்குங்க அப்படிங்கிறீங்க. அங்கே வந்து நில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு. ஸோ நீங்களும் ஃபோட்டோக்கு இது எடுக்க போகிறீங்களான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நின்று போஸ் கொடுத்துட்ருக்குறீங்க. சிங்கிள் கொடுத்துட்ருக்கீங்க போஸு. ஸோ வந்துட்டு ஜஸ்ட்டு அவர் ஒரு பட்டன் வந்துட்டு அந்த செவுத்தில் வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல கை வச்சு ஒரு பட்டன் மாதிரி இருக்குது, ப்ரெஸ் பண்ணுறாரு. ஸோ ப்ரெஸ் பண்ண அடுத்த செகண்ட் டப்புன்னு அது கீழே இறங்குது. ஸ்லோ மோஷனில் தான் இறங்குது. உங்களுக்கு டக்குன்னு பயமாக இருக்கும்ல, ஐயோ என்னது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கத்துறீங்க. ஸோ நீங்கள் நான் ஷாக் ஆகிறதுக்குள்ளேயே அவரும் வந்து நின்றுக்கிறாரு உங்கள் பக்கத்தில். என்னங்க இது கீழே பாதாளத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லவும், இருட்டாக இருக்குது பயமாக இருக்கா அப்படிங்கிறாரு. ரொம்ப பயமாக இருக்குது, இருட்டாக இருக்குங்க அப்படின்னு நீங்கள் சொல்லவும், சரி ஓகே அப்படியே இரு நான் தான் கூட இருக்கல அப்படின்னு சொல்கிறாரா. சரி ஓகே என்னங்க நம்ம வீட்டுக்குள்ளே இப்படி சீக்ரெட் ரூமெல்லாம் இருக்கா என்ன, அப்போ ஏதாவது போர் வந்தால் நம்ம ஒழிஞ்சுக்கிறதுக்கா அப்படின்னு நீங்கள் சொல்லவும், அப்படி கூட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அந்த உள்ளே கூப்பிட்டு போகிறாரு. ஸோ அது ரொம்ப தூரம் இறங்குற மாதிரி இருக்குது. ஸோ நீங்களும் வந்துட்டு என்னங்க ரொம்ப தூரம் கீழே போயிட்டே இருக்க மாதிரி இருக்கே, பாதாளத்துக்கு எது போகிறோமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ வந்துட்டு இல்லை என்னோடய வீட்டுக்கு கீழே இப்படி வந்தோன்னு வையேன், அதுக்கு மேலே உலகமே இல்லை. ஸோ பூமிக்கு அடியில் நம்ம போயிட்டுருக்கோம், அதை பூமிக்கு அடியிலையும் கிடையாது, இது வந்துட்டு பூமியை தாண்டி அந்த அண்ட சராசரிக்கு போகிறோம் அப்படிங்கிறாரு. என்னங்க பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பயம் வேறு ஆகுது. இருட்டு அப்படி தான் இருக்குது. ஸோ அங்கங்கே வந்துட்டு லைட்டாக மின்ற மாதிரி வேறு இருக்கா. அப்போது இது ஒரு வேலை அப்படித்தானோ அப்படிங்கிற அளவுக்கு இமேஜின் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஸோ ஃபைனலாக போய்ட்டு அது ஒரு இடத்துல நிற்குது. அதுக்கப்புறமா கரெக்டாக வந்துட்டு வந்து உங்கள் கையை பிடிக்கிறாரு. ஸோ ஒரு லைட்டாக ஒரு கையில் உங்களோட கையும் இன்னொரு கையில் வந்துட்டு உங்களோட ஹிப்போட சேர்த்து அப்படியே இறக்கி விடுற மாதிரி பிடிக்கிறாரு. உங்களுக்கு அது நல்லா சென்ஸ் ஆகுது. என்னங்க எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ வந்துட்டு இப்போது இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் கையை எடுத்துடுறாரு. உங்களுக்கு பயம் ஆயிடுச்சு.
ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, இருட்டாக இருக்குது அந்த இடம். அங்கங்கே லைட்டாக மின்ற மாதிரி வேறு இருக்குது. இவர் வேறு ஏதோ கதை வேறு சொல்லியிருக்காரு. ஒரு எட்டு கீழே எடுத்து வச்சினாலுமே நீ எங்கே விழுவேனே தெரியாதுன்னு வேறு சொல்லிட்டு போயிருப்பாரா. பயந்து போய் நிற்கிறீங்க, அப்படி வேர்த்து போயிடுச்சு உங்களுக்கு. பட் டக்குன்னு வந்துட்டு சில்லுன்னு காற்றடிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி ஏசி போட்ட மாதிரி இருக்குது. என்னது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருட்டில் ஒன்றுமே தெரிய வேற மாட்டேங்குது. ஒரு 2 செகண்ட் தான் பயத்தில் ப்ளீஸ் எங்கெங்க இருக்கீங்கன்னு கொஞ்சம் ஒரு மாதிரி அழுகிற மாதிரி பேசியிருப்பீங்களா. டக்குன்னு லைட் ஆன் பண்ணுறாரு. ஸோ ஆன் பண்ண உடனே ஃபுல் வெளிச்சம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி போய் நிற்கிறீங்க. அங்கே வந்துட்டு ஒரு பெரிய ரூம் இருக்குது. அந்த ரூமில் கீழே பார்த்தாலும் சரி, மேலே பார்த்தாலும் சரி, சைடில் பார்த்தாலும் சரி, ஃபுல்லாக டைல்ஸ் தான். அந்த டைல்ஸே எப்படின்னா உங்களோட ஃபோட்டோ தான் வச்சு டைல்ஸே பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக கண்ணாடி மாதிரி இருக்குது. எங்கே பார்த்தாலும் உங்களோட ஃபோட்டோ. அந்த ஸ்கூல் யூனிஃபார்மில் நீங்கள் இருந்திருப்பீங்களா. ஸோ அப்போ இந்த ஜங்கு குதிச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, டே வின் பண்ணுறப்பெல்லாம். ஸோ அந்த பிக்கு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நீங்கள் எங்கெங்கெல்லாம் டேவை மீட் பண்ணீங்களோ அங்கங்கெல்லாம் வந்துட்டு அந்த பிக்கெல்லாம் உங்களுக்கு இருக்குது. அந்த பிக் பார்க்குறப்ப உங்களுக்கு அந்த இன்சிடெண்ட், அந்த மெமரி எல்லாமே நல்லா ரீகெயின் ஆகுது. அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஊருக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு வேறு யூனிஃபார்ம்லலாம் ஸ்கூல் போயிருப்பீங்க. அந்த பிக் முதற்கொண்டு எல்லாமே இருக்குது. நீங்கள் எங்கெங்கே போனீங்க, அந்த மாதிரி காலேஜ் முடித்து மறுபடியும் வீட்டுக்கு வந்து இங்கே வேலைக்கு போகிறப்போ சேரப்பி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்கூல் பசங்களை பார்த்துட்டு நின்று இருந்திருப்பீங்கள்ல, அந்த பிக்கு வரைக்கும் அங்கே இருக்குது. ஸோ மொத்தமாக வந்துட்டு எல்லாம் செவுத்தையே வந்து ஃபுல்லாகவே உங்களோட ஃபோட்டோவாலே நிரப்பி தான் கட்டியிருக்காரு. அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அவ்வளோ எமோஷன் வருது. ஸோ நீங்கள் ஒரே ஓட்டமாக ஓடி போயிட்டு டேவை நல்லா ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவரும் டைட்டாக ஹக் பண்ணிட்டு எடுக்காதுன்னு சுற்றுறாரு. ஸோ 2 பேத்துக்கும் அவ்வளோ ஒரு மாதிரி ஹாப்பினஸாக இருக்குது. அப்படியே நான் இறக்கி விட்டுருப்பாரு. நீங்கள் அந்த ஒரு மாதிரி அதெல்லாம் பழைய மெமரிஸ் இல்லையா. ஸோ எல்லாத்தையும் தொட்டு தொட்டு பார்த்துட்ருக்கீங்க. இதெல்லாம் எப்படி உங்களுக்கு எப்படி கிடச்சிது, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட இல்லையே அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ டே வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட் அப்படியே கை கட்டிட்டு திரும்ப உங்கள் பேசியே பார்த்துட்ருக்காரா. நான் நினைக்கிறதுக்கு இது நீங்கள் சொல்ல போகிறீங்களா என்ன அப்படின்னு நீங்கள் சொல்லவும், நீ என்ன வேணால் நினச்சிக்கோ, பட் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்கள் தேங்க்ஸ் பட் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்களா. ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக இருக்குது. ஸோ உங்களை ஹக் பண்ணிவிட்டு அவர் வந்துட்டு இது ஒன் சைட் லவ் இல்லை, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிடுறாரு. உங்களுக்கு நான் செம்ம ஹாப்பியாகிடுது. எப்படி இருக்கும், நமக்கு ஒரு பையன் க்ரஷ்ஷு, அவனுக்கே அது தெரியாது நம்ம நினச்சிட்ருப்போம். அவனுக்காக 5-6 வருஷமாக வெட்டியாக காத்துட்டு இருந்து சடனாக ஒரு நாள் மாப்பிள்ளை பார்க்க, அதாவது பொண்ணு பார்க்க வருவாங்க. அதுக்கு அந்த பையனே மாப்பிள்ளையாக வந்து நின்று அவனே கல்யாணமும் பண்ணி அது ஒரு 2 மாதம் கழித்து திரும்ப இல்லை இது ஒன் சைட் லவ் இல்லை, நானும் ஒன்று அப்போ இருந்தே லவ் பண்ணுன்னு அவன் சொன்னான் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அது. இது வெறும் ஒன் சைட் லவ் இல்லை அப்படின்னு அவர் சொன்னதுமே உங்களுக்கு வந்துட்டு செம்ம ஒரு மாதிரி பயங்கர எமோஷன் ஆகுறீங்க. நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. இப்போ தான் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு கிஸ்ஸே 2 பேரும் இன்றைக்கி தான் பண்ணிக்கிறீங்க. ஸோ இதோட நான் இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கிறேன். ஹாப்பி இன்னிங்டா சாயங்க, லவ் யூ டேடா. ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் டடா.